வெறும் ஒரே ஒரு கேள்விதான். இப்ப எனக்கு குரு தசையில சந்திர புக்தி நடந்துட்டு இருக்கு. எனக்கு வேலை கிடைக்குமா இல்ல மேல் படிப்பு போவேனா, அதான் எனக்கு கேட்கணும். நான் ஆக்சுவலி ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன் சந்திர புக்தியில சந்திர அந்தரத்துல எனக்கு வேலை கிடைச்சிருந்தேன். பட் அது நடக்கல. அது எப்படி நடக்கும்? 2K கிட்ஸ் படிக்கிற கிரகம் அந்த வலுவா இருக்கும்போது எப்படி வேலை கிடைக்கும்? ஓ, அப்பெல்லாம் ஹையஸ்ட் 6ஆம் அதிபதி தசை 10ஆம் அதிபதி புக்தியில உடனே வேலை கிடைச்சிருமா? சந்திர அதியோகத்துல புதன் இருக்கிறாருல, என்ன மேற்படிப்பு படிக்க வேண்டியது இருக்குல்ல? ஓ, ஓகே குருஜி. அப்பனா வந்து மேல் படிப்பு ஃபாரின்லயா இல்ல இங்கேவா? மேற்படிப்பு வெளிநாடு வெளிமாநிலம். 8 மணி 2ஆம் இடம் சுபத்துவமா இருக்கணும். 8ஆம் இடம் மட்டும் சுபத்துவமா இருக்கு. வெளி மாநிலத்தில் போய் படிக்க போறீங்க, தூர இடங்களில் போய் படிக்க போறீங்க. ஓகே குருஜி. அது வந்து இப்போ வந்து கோச்சாரத்துல வந்து துலாத்துக்கு குரு வந்து வந்துட போறாரு. சோ அப்போ வெளிநாடு கோச்சாரன்றது செகண்டரியா மிக முக்கியமான அமைப்புல தான். 2K கிட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி குடிச்சிடக்கூடாது இந்த வயசுல. ஓகே குருஜி. ஒரு லெவலில் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்? உடனே குரு வந்து இங்கே வந்துட போகிறார் அங்கே வந்துட போகிறாருன்னு ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். சரராசிகளில் தசாநாதனும் புக்திநாதனும் சரராசிகளில் இருக்கிறாங்க இல்லையா? 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சந்திர அதியோகத்தை தான் அவங்க சில இடங்களில் ஒளி தத்துவமாக தான் நான் சொல்கிறேன். படிப்பை குறிக்கக்கூடிய கல்வியை குறிக்கக்கூடிய புதன் அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் யார்? வைகாசி விசாகத்துக்கு முதல் நாள் பிறந்திருக்கிறீங்க. கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் வலுவாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி திசையில் காசெல்லாம் கிடைக்காது, வேலைக்கு போகலாம். 6ஆம் அதிபதி திசையில் ஒரு இக்கண்ணா வச்சுக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. உங்களுக்கு சனி தசை மிகப்பெரிய யோகமான ஒரு தசை. அப்போ என்ன நடக்கும்? குரு தசை ராகு புக்தியில் தான் வந்து உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அது வரைக்கும் இன்னும் ஒரு 2 வருஷம் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கு மேற்படிப்பெல்லாம். ஓகே குருஜி. புரிஞ்சதா? குருஜி கடைசி கேள்வி. நான் வந்து கோடியில சம்பாதிப்பேனா? கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க, இதில் என்ன சந்தேகம்? 8இல் கோடியில் எப்படி சம்பாதிப்பீங்க? கிரிமினலாக சம்பாதிப்பீங்க. லக்னாதிபதி எங்கே இருக்கிறார்? 8ல தான். அதுக்காக கிரிமினல்னோட மனசு வந்துடக்கூடாது. வியாபாரம் தொழில் எல்லாமே லேசாக ஒரு கிரிமினல் தான் இல்லையா? சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? அதை மட்டும் சீக்கிரமாக பதில் சொல்றீங்க. வீட்லயே எதுவுமே பண்ணாம சம்பாதிக்கணும்னு ஆசை, பட் அது நடக்காது. இல்லை, அது நடக்காது. ஓகே, பி ஹானஸ்ட். அதான் சொல்றீங்களே, லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல லேசா பங்கப்பட்டிருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது குறுக்கு வழியில சீக்கிரமாக ஆயினும் எல்லா தொழில்களுமே ஒரு நிலையில லேசா குறுக்கு வழி தான். அதனால வந்து நீங்க கொள்ளையடிப்பீங்க, பேங்க் ராபரி பண்ணுவீங்க, அப்படி இப்படிலாம் நான் சொல்ல வரல. கொஞ்சம் சீக்கிரமா பணக்காரன் ஆகணுன்ற எண்ணங்கள் உள்ள அது சாதிக்கக்கூடிய. குருதசை வரைக்கும் நெகட்டிவ். அடுத்து சனி தசையும் புதன் தசையும் ஓகோன்னு இருக்கும். சனி புதனுடைய வீட்டில் இருப்பது 9ஆம் பாவகத்தில் இருப்பது ஒரு நிலையில அப்படி ஒன்றும் பெரிய. ஏன்னா அம்சத்துல சனி எங்க இருக்கிறார் உங்களுக்கு? தனுசுல இருக்கிறார். நான் 100 மார்க் கொடுக்குற வீட்டுல இருக்கிறார். நான் 100 மார்க் கொடுக்குற அம்சத்துல தனுசு வீட்டுல இருக்கிறார். சனி தசை ஒரு நிறைவான ஒரு ஃபவுண்டேஷனை போடுறோம். கோடிகளை சம்பாதிப்பது, கோடீஸ்வரனாகவே இருப்பது புதன் தசையில் நடக்கும். கவலைப்படாதீங்க, அருமையான யோக ஜாதகம். 8ஆம் இடத்தில் நட்பு வீட்டில் ஆட்சி வீட்டில் புதனும் ராகுவும் இருக்க, புதனும் சுக்கிரனும் இருக்க, சந்திர அதியோகத்தில் ராகுவால் இணைந்து அவர்கள் பங்கப்பட்டிருந்தாலும் கூட சந்திர அதியோகத்தை பற்றி சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில பௌர்ணமி சந்திரனுக்கு 8வது வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருக்க ஒரு நல்ல நிலைமையில வாழ்நாள் முழுக்க சனி புதன் கேது சுக்கிரன் யோக திசையில் வரக்கூடிய நல்ல ஜாதகம். ஆகவே புதன் திசையில நீங்க கண்டிப்பாக கோடீஸ்வரனாக இருப்பீங்க. அதுக்காக இன்னும் ஒரு 10-20 வருஷம் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இப்போவே உங்களுக்கு வயசு 20 தான். 25 வயதிலிருந்து குருதசை ராகு பக்தியிலிருந்து சனி தசைக்கான ஃபவுண்டேஷன் போன்றவைகள் ஏற்படும். இப்போ 2 வருஷம் படிங்க, நல்லா இருப்பீங்க.